இப்ப விஜய் டிவி ஹாட் ஸ்டாரே சபரியை போட்டு அடிக்குது. ஆமாண்ணே, காட்ட மாட்டேங்க. நிஜமாவே உண்மைதான் போலயே. அவரு காட்ட மாட்டேன் இல்ல, காட்டு காட்டு காட்டி இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வந்துச்சு பாத்தியா? ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இல்லையா ஒருத்தங்கள? அவங்க விருப்பம் ஏன் ஃபோர்ஸ் பண்றாங்க? கரெக்டா விஜய் பார்வதி பேசும்போது இது நம்ம விஜய் பார்வதியா? ஓ மை காட், ஃபோர்ஸ் பண்ணி பேசக்கூடாதா? இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா விஜய் பார்வதியோட பிஆர் பேரை போட்டுதான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சைனாக்காரன் ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிச்சான். நீங்க என்னடா கண்டுபிடிச்சீங்க? அத பாத்தீங்களே, பார்வதி பிஆர் என்ன ஃபாலோ பண்றதும் நான் பார்வதி பிஆர் ஃபாலோ பண்றதையும் பாத்தீங்களா? 85வது நாள் டே அப்படின்றதுனால 85வது நாள் பிறந்த நாளை எடுத்துருது. 85வது நாள் பிறந்த நாளை கொண்டாடியும் பிக் பாஸுக்கு நாம இன்னைக்கு என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, நல்ல கோலாகலமா இருந்துச்சு. கோலாகலமா இருந்துச்சா? அதாவது இந்த மண்டே எபிசோட் எப்படி இருக்கும்னா, பொதுவா இந்த கேப்டன்சி நாமினேஷன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு, கேப்டன்சியே வேணாண்டா, தலையே இந்த வீட்டுக்கு வேணாண்டா, அத்தனை பேரும் தருதலங்களா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கோவப்பட்ட மொமெண்ட். ஃபைனலா நம்ம அவரோட எதிர்பார்த்து இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் கொண்டு வந்துட்டாங்கடா. கரெக்ட் கரெக்ட். இல்ல லைட் எங்க யாருக்கு இருக்குன்னே தெரியல, இந்த பக்கம் திருப்பி இருக்காரு. அவ்வளவு முடிச்சு விட்டீங்க. சரி, ஓகே. அவன் தலையில வைக்கிறான் லைட்ட. சரியா? இந்த மாதிரி ஆகோபித்த ஓகோபித்த வரவேற்பு இல்ல, அந்த மாதிரி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஓபன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் அப்படி ஓரமா வச்சிருவோம். ஓப்பனிங் காலைங்காத்தாலே ஆரம்பிச்சா, காலங்காத்தால அப்படின்ற மாதிரி பாட்டுக்கு நைட்டு நடந்தது விட்டுரு. அது சாண்ட்ரா கிட்ட கமருதீன் 1000 பேசுவாரு, அதை விட்டுரு. ஓகேவா? காலையில என் தலைவன் விக்கல் சிக்கிறோம் கேமரா நின்னுக்கிட்டு, வாவ் என்னதான் ஆச்சு நம்ம நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி. What is happening guys? கஷ்டமா இருக்குது. ஆக்சுவலா எனக்கே கஷ்டமா இருக்கு. இந்த ஷோல தனியக்கா இருக்காங்கல்ல, தனியக்கா இல்லாத இந்த ஷோவை கண்ணு உண்மையாவே கலைஞர்களா பாத்துக்கலாம். சரியா? தனியக்கா இல்லாத இந்த வீடு இருக்குல்லடா, அன்பு, பாசம், நேசம், பாசம் எதுவுமே இல்லாம ஆயிடுச்சுடா. பெட் இல்லாம இல்லடா, அதுல தூங்கி போகுது. சீக்கிரம் எந்திரிச்சிங்கதான் அப்படியே உலாத்திக்கிட்டு இருப்பேன். இப்ப நான் மட்டும் இருக்கேன், அவங்க இல்லையே. இல்லடா, எங்க அக்கா இல்லடா, தனியக்கா இல்லாத அந்த வீட்டுல விக்கல் சிக்கம் எப்படா இருப்பாரு? வெள்ள அமைச்சிருக்கடா, நடந்து பார்த்தாராடா, நைட்டு அனுப்புகடா, எங்க விக்கல் சிக்கிரமா அனுப்பிருக்கடா, தம்பி அக்காவை பாப்பிரிக்காதீங்கடா. இல்ல புரியல. சபரி கூட அவ்வளவு அனுபவம் இருக்கு. நீ ஏன்னு அழுற? நான் எங்கேயும் போக மாட்டேனே, உன் தம்பி உன் கூட தானே இருப்பேன். தம்பி இங்கதான் இருப்பேன். இந்த வார்த்தையே நான் ஹாண்ட் பண்ணுது. சரி, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது என்ன பேசிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இப்ப விஜய் டிவி ஹாட் ஸ்டாரே சபரியை போட்டு அடிக்குது. ஆமாண்ணே, காட்ட மாட்டேங்க. நிஜமாவே உண்மைதான் போலயே. அவரு காட்ட மாட்டேன் இல்ல, காட்டு காட்டு காட்டி இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வந்துச்சு பாத்தியா? என்னது? விக்கல் சித்திரம் அழுதுகிட்டு இருந்தாரா தனி போகும்போது, அந்த சீன்ல பின்னாடி சபரி நின்னுகிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரா, அத போட்டு ஹாட் ஸ்டார் ஜூம் பண்ணி சபரிக்கு வச்சு when you want to cry பேக்லி அப்படின்னு போட்டு முடிச்சு விட்டாயடா. பேக்லி இல்ல, அவரோட விதம் ஆஃப் கிரைங் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஆனா டிவி சேனலே விஜய் டிவி ஹாட் ஸ்டாரை கிரிட்டிசைஸ் பண்ணி ஜூம் பண்ணி கலாச்சிருக்கடா, மீம் டெம்ப்ளேட் ஆக்கிட்டாங்கடா. இது ஸ்ட்ராட்டஜினே, இப்படி பண்ணி சபரிய கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்றாங்க. நல்லா பூஸ்ட் அப் பண்றாங்க. நாமினேஷன் ப்ராசஸ்ல கூட சபரி யார நாமினேட் பண்ணாங்க நமக்கு தெரியாத அளவுக்கு பூஸ்ட் அப் பண்றாங்க. எல்லாத்துலயும் அப்படிதான் பண்றாங்க. சரி, ஓகே. இது நடந்துச்சா?
காலங்காத்தால விக்கல் சிக்கரமுக்கு என்ன பிரச்சனை தெரியல. இங்க ஒரு அழுகையை போட்டாரு, அங்க போய் மறுபடியும் திவ்யா கிட்ட ஆரம்பத்துல இருந்து நான் போவேன், கேப்டன்சி முடிஞ்சோன்னு பேசுவோம். பிக் பாஸ் உத்தாரு, கேப்டன்சி இருந்தாதான் நான் பேசுவேன், கேப்டன்சியே இல்லடா. ஏன்னா அவர் ஒண்ணு சொல்றாரு, அடிப்படை உரிமையா பிக் பாஸ் வீட்ல ஒருத்தங்க பேசுறத கேட்கணுன்றது அடிப்படை உரிமையா பார்த்து இல்ல அவர் சொல்றாரு லைட்டா அடிப்படை உரிமையா அது ஷோல பேசணுன்றது எனக்கு புரியலையே. ஆமா ஷோல பேசணும்ன்றது அடிப்படை உரிமை. ஏதாச்சும் வந்து பேசினா அடிப்படையா பேசணும், அவங்களுக்கு விருப்பம் பேசாம போகலாம். அடிப்படை உரிமை கூட ஃபாலோ பண்ணல. இல்லடா அடிப்படை உரிமைடா அவருக்கு அடிப்படை உரிமைடா அது. அப்படி சொல்லி அவரு பிக் பாஸ் ஷோவோடைய அடிப்படை உரிமை வந்து ஒருத்தங்க பேசுறத கேட்கணும், அது கூட அவங்க ஃபாலோ பண்ண ஈகோயிஸ்டிக் மேனியாக் அப்படின்றாரு. சொல்லு உன் பாட்டுக்கு அடிச்சுக்கிற மாதிரிதான் இருந்துச்சு. இல்ல அது என்ன மேனியாக்கோ அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விக்கல் சிக்ரம் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து இங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் கிச்சன் ஏரியால அப்பத்தாவை தேவையில்லாம திவ்யாவை தேவையில்லாம இழுத்து நோண்டிட்டு போயிட்டாப்ல. ஓகேவா? அதுக்கு வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து மறுபடியும் பார்வதியை கூப்பிட்டு உட்கார வச்சு விக்கல் சிக்ரம் வந்து இந்த மாதிரி வந்து சொல்ற அப்படி விக்கல் சிக்ரம் வந்து இப்படி பேசுறாங்க, அது எப்படி விக்கல் சிக்ரம் இப்படி பண்ண முடியும் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இல்லையா ஒருத்தங்கள, அவங்க விருப்பம் ஏன் ஃபோர்ஸ் பண்றாங்க? கரெக்டா விஜய் பார்வதி பேசும்போது இது நம்ம விஜய் பார்வதியா? ஓ மை காட், ஃபோர்ஸ் பண்ணி பேசக்கூடாதா? பேசுடா என்கிட்ட பேபி பேபின்னு வாயில உடைச்சிருவேன். அதை முடிச்சதுக்கு அப்புறம் பார்வதி இதெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. ஓகே, இப்ப இந்த வந்து நான் பிஆர் யாருக்கு இருக்கு அப்படின்னு ஒரு மார்னிங் டாஸ்க் போனது. அது என்ன டாஸ்க் ஆரம்பிச்சுன்னு தெரியல. நார்மலாவே இறங்க ஓபன் பண்ணாவே பிஆரை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாத்தி மாத்தி உண்மையை பேசிக்கிறாங்கடா. சாண்ட்ராலாம் அப்படியே எனக்கு அப்ரோச் பண்ணாங்க, உடைச்சிட்டாங்க ஓப்பனாவே. சாண்ட்ராவுடைய கமருதீனோட டீம் என்ன அப்ரோச் பண்ணுச்சு, சபரியோட டீம் அப்ரோச் பண்ணுச்சு. சபரியோட டீம் எனக்கு அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு எங்க போச்சு என் மைண்ட். அது எவனோட எனக்கு தெரியும். ஏன்னா அவன் தான் சபரியோடைய பிஆர் ஹெட்னு ட்விட்டர்ல சுத்திட்டு இருக்கான். இவனுக்கு சீசன் ஃபுல்லா இதான் வேலை. அவனுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போற கண்டஸ்டன்ட்டுகள் போட்டோவை அவன் போட்டுக்கிட்டு இன்னாருடைய பிஆர் ஹெட்னு அவனே போட்டுப்பான். சபரியே ஷாக்கறாரு, எனக்கு பிஆர் அப்ரோச் பண்ணாங்களா என்னங்க சொல்றீங்க? அவருக்கு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நான் உங்களோட ஹெட். இதே மாதிரி தான் போன சீசன்ல முத்துக்குமரன் பேரை போட்டு அசிங்கப்படுத்தான். இவன் முத்துக்குமரன் பேரை போட்டுட்டு எல்லாரையும் இவன் முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ற பேர்ல எல்லாரையும் அசிங்கமா பேசுவான். பொண்ணுங்கள்ல இருந்து எல்லாரும் அபியூசர் நம்பர் 1. அந்த பயபோலதான் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா பிரஜனுடைய ப்ரொமோ வந்தோடனே இன்ஸ்டாகிராம்ல போய் டச் பண்ணி விஜய் சபரி ஹெட்ட பாத்துருப்பாங்க. ஓஹோ, பிஆரா தான் இருக்கும் விஜய், நாங்க தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், நான் பொதுவா எல்லா கடைக்கு போய் நான் ப்ரொமோட் பண்ணுவேன் அப்படின்லாம் பேசியிருப்பார் போல. ரைட், அந்த மாதிரி பிஆர் யாருக்காரு இருக்காங்கன்னு பேசினாங்க. சாண்டா சொன்னாங்க இந்த 2 பேர் கமருதீன் சபரி அப்ரோச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேணான்ட்டோம், இன்னொருத்தருக்கும் பண்றாங்கன்னாங்க. அப்பதான் திவ்யாவுக்கு பண்றாங்க போல அப்படின்ற மாதிரி அவங்க ஒண்ணு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் வந்தாரு. கமருதீன் வந்து எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு தான் நான் காசு கொடுத்துருக்கேன், 2 லட்சம் கொடுத்துருக்கேன். அவரு ஓப்பனா அது ஒண்ணு சொல்றாரு, ட்ரெஸ் நான் நல்லா போடணுன்றதுக்காக 2 லட்சம் கொடுத்துருக்கேன், பிஆர் எல்லாம் யாரும் இல்லைங்க அப்படின்னுதான் வந்து மறுபடியும் ஆளுக்கு ஒருத்தர் ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெஸ் 2 லட்சம் தனுசு, ட்ரெஸ்ஸுக்கே 2 லட்சம், 100 நாளுக்கு 2 லட்சம் ரூபாவா தனுசு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது தனுஷ். சோ பேசிக்கலா பிஆரை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது பார்வதி வந்து தனக்கு பிஆரே இல்லாத அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, ஹெவியா வந்துருச்சு எனக்கு இந்த வாட்டி. இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா விஜய் பார்வதியுடைய பிஆர் பேரை போட்டுதான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ட்விட்டருடைய பிஆருக்கும் சோசியல் இன்ஸ்டாகிராம் பிஆருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க அவங்கள ஃபாலோ பண்றாங்க. இவங்க டேய் சைனாக்காரன் ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிச்சான், நீங்க என்னடா கண்டுபிடிச்சீங்க? அத பாத்தீங்களே, பார்வதி பிஆர் என்ன ஃபாலோ பண்றதும் நான் பார்வதி பிஆர் ஃபாலோ பண்றதையும் பாத்தீங்களா? அதாவது பாத்தீங்களா பிரபல யூடியூப்ல இப்படி நடந்திருக்கு, அவங்க இவங்கள ஃபாலோ பண்றாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு மைண்ட் வாய்ஸ் தெரியுமா இருக்கும். ஐயோ இப்ப முந்தா நேத்து தானே அரோரா பிஆர்னு உங்களை சொல்லிட்டு இருந்தோம், அப்ப நீங்க பார்வதி பிஆரா தெரியாம உங்களை அடிச்சுட்டானே அண்ணே, வாங்கின காசுக்கு தெரியாம பண்ணிட்டேனே அப்படின்ற மூமெண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. பிரபல யூடியூப் ரிவ்யூவர் பண்றது என் ஃப்ரெண்டுல எந்த பக்கம் போனாலும் அடிக்கிறாங்க பிஆர் குரூப் அப்படின்றீங்களா? ஆக்சுவலா அதான் மக்களே, கமருதீனுக்கும் விஜய் தனுஷுக்கும் ஒரே டிஃபரன்ஸ் தான்.
விஜய் கமருதீன் தனுஷா ஏன் 100 நாளுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுவார். விஜய் தனுஷ் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள காஸ்டியூம் அந்த 100 நாள் யூஸ் பண்ணி அத கொலாப்ல பண்ணுவார். இது என் சட்டை தான், என்னுடைய டிஷர்ட் தான் இது. அப்ப கொலாப் அதிகம் கட் பண்ணிட்டாங்களா? போதும் நீ கிழிச்சது அப்படின்ட்டு. சரி, ஓகே. சோ இதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க பிஆர் பத்தி பேசுறாங்க. இந்த மாதிரி பாருவோடைய பிஆர் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகி சோசியல் மீடியா ஃபுல்லாவே பிளா பிளா பிளான்னு போய் டப்புனு அவங்க 2 பேரும் மாத்தி அன்ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. இந்த தருணத்துல அதே பயபுள்ள வந்து ட்விட்டர்ல வேற ஃபாலோ பண்ணியிருந்தான். என்ன புதுசா தம்பி ட்விட்டர்ல வந்து அண்ணனை ஃபாலோ பண்றாப்ல அப்படின்ற மாதிரி நானும் திருப்பி அவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டேன். நல்ல நம்ம திறமையான பயபுள்ள நிறைய பேருக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காப்ல. பிஆர் வந்து இத தொழிலா பண்ற ஆளு கிடையாது. நல்ல பிள்ளை, ஜாலியா பண்றப்பல. ஆனா அவர் இப்படிதான் பண்ணுவாப்லன்றத நாளைக்கு நேர்ல வச்சு பேசிக்கிறேன். அது 2வது விஷயம். ஓகே, ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், பிஆர் பண்றது தப்பு கிடையாது. மத்தவங்களை நெகட்டிவா அட்டாக் பண்ணி இன்னொருத்தவங்களை அட்டாக் பண்ணி பண்றது தப்பான விஷயம் அப்படின்றதுதான் வந்து கருத்து. எனக்கு வந்து பிஆர் பண்றது வந்து தம்பி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6வது சீசன்ல இருந்து பண்ணிட்டு இருக்காப்ல. அதனால அவர் பிஆர் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் உடன்பாடும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் அந்த நெகட்டிவ் பிஆர் வந்து இப்போ ஓவர் ஆயிடுச்சு. அபியூசிவ் பண்றது, என்ன திட்டதெல்லாம் ஓனாலே அப்படின்ற மாதிரி எனக்கே இப்ப தோண ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்குள்ள நான் தீவிரமா யோசிச்சது அதுதான். எல்லாம் நம்ம ஆட்கள் தான் நம்மள வச்சு. எனக்கு பிரச்சனை எல்லாம் வெளியில இல்ல, நான் கூட வச்சு எவனாலும் மேல தூக்கி விட்டணும், அவனுங்கதான் என்ன செய்யறாங்க அப்படின்ட்டு. ரைட். சோ இந்த மாதிரி பிஆர் டாஸ்க் ஆரம்பிச்சது எங்கெங்கயோ போயிட்டு கமருதீன் ஒருத்தரும் ஒன்னு சொல்றாங்க இவங்க எல்லாம் பிஆர் வச்சிருக்காங்கன்ட்டு, மறுபடியும் அவங்களே வந்து ஜஸ்டிஃபை பண்றாங்க. இல்ல என்கிட்ட பிஆர்ல கமருதீன் வந்து நான் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் தான் காசு கொடுத்துட்டு வந்தேன், பிஆர்ல அவங்க ஒண்ணு சொல்ல. மறுபடியும் வந்து சுபிக்ஷா வந்து அவங்க அந்த மக்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா ஓகே, கடல் வாழும் மக்கள்னா அப்படின்னு ஒண்ணு சொல்ல. வினோத் வந்து ஏதோ வார்த்தையை விட வினோதுக்கும் சுபிக்ஷாக்கும் மறுபடியும் ஒரு பிரச்சனை வர, அதுல விக்கல் விக்ரம் வந்து சுபிக்ஷான்றதுனாலயே விக்கல் விக்ரம் வந்து நீங்க அப்படி சொல்லல, நீங்க இப்படி சொன்னீங்கன்னு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த கோத்து விட, சபரி ஊடால பூந்து எனக்கு அப்படி தோணவே இல்லை விக்கல் விக்ரம் அப்படின்னு வந்து ஆப்பு வைக்க, சபரி ஓ மை காட் வெரி குட் பர்சன் யூ ஆர், ஆமா அப்படின்னு தோணுச்சு. அட்லீஸ்ட் இதையாவது காட்டினீங்களா நான் சபரி உள்ள பூத்து பேசல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஓகே, கமருதீன் இப்படி சொல்றாருன்னா நான் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் தான் வந்து காசு கொடுத்துட்டு வந்தோடனே மறுபடியும் பாரு வந்து இந்த மாதிரி யாருமே இல்ல, இப்படி எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு நடிக்காதீங்கன்னு சொன்ன உடனே ட்ரிகர் ஆயிட்டு கமருதீன் மறுபடியும் இங்க வந்துட்டு ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்றாரு. அதுதான் இன்னைக்கு இந்த எபிசோட் ஃபுல்லாவே இதுதான் சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்ளும் விஜய் பார்வதினு அர்த்தம். தேவையில்லாம இருந்த கபூதினர் தேவையில்லாம நைட்டே சாண்ட்ரா கிட்ட இதே கண்டென்ட்ட பேசிட்டு இருக்காரு. திருப்பி காலையில எஞ்சோடனே இது நார்மலா போயிட்டு இருக்கு, அப்படியே விட்டு இருந்திருக்கலாம் பார்வதி. தேவையில்லாம கம்முவை நோண்டணும்னு கம்முவை நோண்டி கம்மு இல்லாம நான் கம்முன்னு இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார் இந்த விஷயத்த. நம்மளுக்கே பல தெளிவுகள் வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா தனுஷ் இந்த உலகத்துக்கு அவர் பேட் டச்சே பண்ணவில்லை. என் தலைவன் என்னன்னா தப்பு பண்ணா, டெய்லிக்குள்ள ஒன்னா இருந்தாங்க, கேமரா ஒண்ணுதான் இருந்துச்சு, ஒரே ஒரு கிஸ் கேட்டாப்புல, அவ்வளவுதான் கேட்டாப்புல, அது கூட கிடைக்கலையா. நான் ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டே கிஸ் கேட்டேன் அப்படின்றது எவ்வளவு பெருமையா ஒரு சேனல்ல ரெஜிஸ்டர் பண்றாரு கமருதீன். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இதெல்லாம் சொசைட்டில வந்து குளோரிஃபை பண்ண வேண்டிய விஷயம். இது 24/7ல பேசியிருக்காரோ இது 1 hourல. ஆமா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நான் ஐடில ஒர்க் பண்ணேன், நான் இங்க ஒர்க் பண்ணேன், அங்க ஒர்க் பண்ணேன், நான் வந்து ஒரு ஃபிளர்ட் பண்ணி எனக்கு தெரியும் ஒரு பொண்ணுகிட்ட அது ஃபிளர்ட் பண்ணி அவங்க எந்த தாட் ப்ராசஸ்ல இருக்காங்கன்னு தெரியும், அதனால அதை வச்சு நான் வந்து ஒரு கிஸ் கேட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவங்க கிஸ் கேட்டாங்கன்னே வச்சுப்போம், என்கிட்ட தவறா நடந்துகிட்டாங்கன்றதுதான், அதாவது தவறா என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டாரு அப்படின்றதுதான் பார்வதியுடைய வாதமா இருக்கணும். ஓகேவா? இப்ப பார்வதியுடைய வாதம் எங்க பக்கவாதமா மாறுறதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். ஓகே, பார்வதி வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேல காதலுக்கு நடுவுல ஒரு ஃபீலிங்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த கால அவங்க எங்க பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பிரச்சனை நடந்துச்சுன்றதே பார்வதி மறந்துட்டாங்க. அவங்க எக்ஸாக்டா ஞாபகமே இல்ல, அது பேட் டச்சா இல்லையா என்னன்றதே அவங்களுக்கு ஞாபகம் இல்ல, அது என்ன இன்சிடென்ட்னே ஞாபகம் இல்ல. அதாவது ஜெயிலுக்குள்ள என்ன நடந்திருக்குமா தனுஷ்,
கமருதீன் வந்து பார்வதியுடைய தொடையில லைட்டா அப்படி கையை வச்சிருப்பார். தொடவே இல்லைன்னு சொல்லுவாரு, ஆனா தொடையில கை வச்சிருப்பாரு. அப்ப பார்வதி அதை தட்டி விட்டுருக்காங்க. புரியுதா? இது ஒரு விஷயம் நடந்திருக்கு. இத நான் வந்து யூகமா சொல்றேன். இதுதான் அது அப்படின்றது எனக்கும் புரியல. இந்த ஒரு விஷயத்த என்னால பார்க்க முடியுது. இதுக்கான ரெஃபரன்சஸ் நிறைய யூடியூப்ல இருக்கு, வீடியோஸ் நிறைய இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கு. இத ஒரு பக்கம் வச்சுப்போம். இத ஒரு மட்டும் வைத்து கமருதீனை குற்றவாளின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப அடுத்து வருவோம். ஓகேவா? பார்வதி அவர்கள் கன்சன்டேயோட தான் அவர் செய்தார் அப்படின்றத அவங்க சொல்றாரு. பார்வதி அவர்கள் அதை அக்னாலஜும் பண்றாங்க. அப்ப கன்சென்ட்டோட அது நடந்துச்சு அப்படின்னா அந்த டச் பேட் டச்சே கிடையாது. நான் ஒரு டச் நடந்துச்சுன்றதையும் நான் சொல்றேன். கிஸ் கண்டென்ட் எங்களுக்கு காட்டப்படல. ஆனா கிஸ் கண்டென்ட் இன்னைக்கு கமருதீன் உடைக்கிறாரு. பெருமையா குளோரிஃபை பண்ணி எனக்கு பிடிச்சிட்டு நான் கேட்டேன் அப்படின்ற கண்டென்ட்டுக்கு வந்துட்டாரு. அட்லீஸ்ட் கமருதீன் வாயிலாவது கல்யாணம் கில்யாணம் அடுத்த லெவலுக்கு பேசுறாரு. ஆனா பார்வதி வாயில அது கூட வரல. மேல காதல் லவ்னு சொல்றாதீங்க, எனக்கு கோபம் வரும். அப்படின்னு பார்வதி வந்து ஒரு டிராமா ஆடுறாங்க. கமருதீன் இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு, கமருதீனை பேட் டச் என்று அடையாளப்படுத்தி டிராமா ஆடினது உண்மை. அதுல எனக்கு விஜய் பார்வதி மேல 1% கூட எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஏன்னா அது ஒரு பேட் டச்சா இருந்தா அவங்களோட அது டிராவல் பண்ண வாய்ப்பே இல்லை. நான் இன்னைக்கு ரியா அவர்களை இன்டர்வியூ எடுத்தேன். ரியா அவர்களும் இதேதான் சொல்றாரு. நான் கேட்டேன், ஒரு பொண்ணு நீ உங்ககிட்ட ஒருத்தன் பேட் டச் பண்ணிட்டான், உனக்கு ஒரு டிராமா ஆயிருக்கும், அப்புறம் எப்படிமா அவங்க கிட்ட நார்மலா பேசுவ? கரெக்ட் தானே? கரெக்ட். இது என்ன 1970s 60s இருக்கும்? உன்னை ரேப் பண்ணவனே நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றதுக்கு. நான் கேக்குற கேள்வி கரெக்டா இல்லையா? கரெக்ட். இல்ல கமருதீன் என்ன மைனர் குஞ்சா? நான் கேக்குற கேள்விதான். இதெல்லாம் தப்பு இருக்குன்னா சொல்லுங்க. இல்லண்ணே, கரெக்ட் தானே. பேட் டச்னா பேச பழகிக்கவே கூடாது. அப்ப உடனே வந்து சட்டை பிடிச்சி. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த பேட் டச் வந்து ஒரு சின்ன வார்த்தையா இன்னைக்கு பார்வதியும் கமருதீனும் சுருக்க ட்ரை பண்ணாங்க. இது ஒரு மேட்ரு இல்ல, இது நான் தெரியாம சொல்லிட்டேன்னு பார்வதி வந்து வேற ஒரு வேற ஒரு தாட், வேற ஒரு எமோஷன் சொல்லி அதை கவர் பண்ண ட்ரை பண்ணதுதான் நான் பார்த்தேன். ஆனா பேட் டச்ன்ற வார்த்தை ஒரு பெண்களுடைய வாழ்க்கையில ரொம்ப 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 சீரியஸான ஒரு விஷயம். தட் இஸ் a trauma. அது ஒரு ஆம்பளை மேல பண்ணாதப்போ வைக்கிறப்போ அவங்களுக்கு அது ஒரு பெரிய கெட்ட பேரா இருக்கும். வெளியில வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயமா போர்ட்ரேட் ஆகும். அதுதான் கமருதீன். அதாவது தனுஷுடைய அம்மா இல்ல அக்கா கவர்மெண்ட் பஸ்ல போயிருக்காங்களா? அடிக்கடி டிராவல் பண்ணிருக்காங்களா? சின்ன வயசுல அவங்க கிட்ட என்னைக்காவது கேட்டிருக்கியா, பஸ்ல நீங்க கம்ஃபர்டபுளா போயிருக்கீங்களாமா? இன்னைக்கு நம்ம பைக் எல்லாம் வாங்கிட்டோம், இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து கார் எல்லாம் வாங்கிட்டோம், எல்லாருமே நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட்ல போக ஆரம்பிச்சிட்டோம். ட்ரெயின், அது இது மெட்ரோ ஓரளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. என்னைக்கா கேட்டிருக்கோமா? நம்ம அம்மா கிட்ட, நம்ம அக்கா கிட்ட, நம்ம தங்கச்சி கிட்ட கேட்டிருக்கோமா? அவங்களுக்கு அதுல ஒரு டிராமா இருக்கும் தனுஷ். நம்ம ஷோவை பாக்குற இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70% பீப்புள் ஆர் லேடிஸ். அவங்க எல்லாருக்குமே சின்ன வயசுல ஒரு கண்டிப்பா ஒரு பேட் டச் உடைய டிராமா இருக்கும். எல்லாருமே அதை கடந்துதான் வராங்க. ஆனா அது ஒரு டிராமா. பே நோ டு பேட் டச் அப்படின்றது பேட் டச் செய்யும் போது மட்டும் நோ கிடையாது. பேட் டச் செய்பவரை வாழ்க்கையிலிருந்தே நீங்கள் சொல்ல வேண்டிய நோ. கரெக்டா இல்லையா? கரெக்ட். அது எப்படி நார்மலைஸ் பண்ண முடியும்? இதுதான் விஜய் பார்வதி பண்ண பெரிய 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 தவறு. இஃப் தட் அந்த கையை அப்படி வச்சு அவங்க தட்டி விட்டதை சீரியஸா பண்ணியிருந்தா, நான் ஏன் இதை சீரியஸா ஒரு யூகமா சொல்றேன்னா, டச்ச வந்து குட் டச்சோ பேட் டச்சோ டிஃபைன் பண்ண வேண்டியது பொண்ணு. ஒரு பையன் ஒரு பொண்ணை டச் பண்ணா பொண்ணு டிஃபைன் பண்ணணும். ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட பண்ணா அந்த பையன் முடிவு பண்ணணும். அதுதான் ஈக்குவாலிட்டி, அதுதான் ஃபெமினிசம். கரெக்டா? அப்ப இன்னைக்கு தள்ளி விட்ட, அதாவது ரொம்ப சிம்பிள்,
நான் ரொம்ப பச்சையாவே கேக்குறேன். ஓகே, கமருதீன் அவர்கள் இதுல வச்ச கைய தள்ளி விட்ட பார்வதி வந்து அந்த பேட் டச் டிஃபைன் பண்ணா, பிரஜின் அவர்களை தோல்ல கை வச்ச பார்வதியும் பேட் டச் செய்தார்கள், அதான் அவரும் தள்ளி விட்டார். 2 பேருமே தள்ளி விட்டாங்க. ஆனா பார்வதியை அப்படி அடையாளப்படுத்துறதை ஒருபோதும் ஏத்துக்க முடியல பார்வதினால. பிரஜின் செஞ்சாரா? வந்து காலெல்லாம் வந்து அப்ப சாண்ட்ரா அவர்கள் என்ன சொன்னாங்க? பிரஜினை வந்து நீ வந்து கிரஷ் தானே என்கிட்ட சொன்ன, சொன்னாங்களா? வார்த்தையை விட்டாங்களா? சொன்னாங்களா இல்லையா? நான் ஏதோ புதுசா சொல்லல, என்கிட்டே வந்து சொல்லலடி அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? சோ அப்ப அதுவும் பேட் டச். அப்ப அவர்கள் தப்பிக்கும் போது அதை வந்து தனக்கான ஒரு கார்டா யூஸ் பண்ணி, இல்ல நான் அந்த மோட்ல போல, நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்னு சொல்லி தப்பிக்க ட்ரை பண்ணும்போது, இந்த பையனை மட்டும் அடையாளப்படுத்துறதுக்கான காரணம் என்ன? கமருதீனுடைய வாதம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். ஒண்ணே நான் அப்படி பண்ணியிருந்தா நீ என்கிட்ட பேசாம போயிருக்கணும். ஒண்ணு. ஏன்னா இப்ப நான் ஏன் தொட்டதுன்னு சொல்றேன்னா, கமருதீன் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நான் அவரை தொடவே இல்லைன்னு 3 டிஃபரெண்ட் கான்ட்ரடிக்ட் வரும்டா. கிஸ் கேட்டேன், ஆனா கிஸ்ஸ கொடுக்கல. நான் அவரை தொடவே இல்லை, கன்சென்ட்டோட தான் எல்லாம் நடந்துச்சு. 3 டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். 3 விஷயமே நீங்க இன்னைக்கு கேட்பீங்க இந்த இஷ்யூல. நான் சொல்ற அர்த்தம் புரியுதா தனுஷ்? புரியுது. கிஸ் கேட்டேன், கிடைக்கல. கிஸ் கேட்டது தப்பு. ஓகேவா? ஏன்னா ஜெயில் வந்து அப்பதான் அந்த டைம் தான், அது ஆரம்பிக்கிற டைம். அது வந்து எல்லா பொண்ணுட்டையும் நீங்க போய் உடனே கேட்டுற முடியாது. அது எந்த வித ஐடி கல்ச்சர் அது நடைமுறைப்படுத்துறீங்களா? கமருதீன் அப்படின்ற கேள்வி வரும்ல. அப்ப கமருதீன் அவர்களையும் அடையாளப்படுத்துறதும் தவறு அப்படின்னா, பார்வதி அவர்கள் அதுக்கு ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் கொடுக்கணும். அதை கொடுக்கலன்றதுதான் கமருதீனுடைய வாதமா இருக்கு. கமருதீன் தான் இதை கொண்டு வராருன்ற மாதிரி பார்வதி பிளேம் பண்றாங்களே தவிர, பார்வதி தான் இதை கொண்டு வராங்கன்றத பார்வதி அக்செப்டே பண்ண மாட்டாங்க. அதான் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நான் அங்க வந்து அப்படி தெரியாம சொல்லிட்டேன்றாங்க. மறுபடியும் எனக்கு அது ஃபீல் ஆச்சு, கேமரா இருக்கு சொல்ல முடியாதுன்றப்போ அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் வெளியில வந்து சொல்றேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றாங்க. வெளியில வந்து நான் சொல்றேன்னு சொல்றது கமருதீனை தன்னுடன் வைத்துக் கொள்ள வைக்க வேண்டிய த்ரெட்டனிங்கா? பேட் டச் பண்ணிருக்கேன்றதை சொல்லாம சொல்றாங்க. சாரி, இந்த மாதிரி பழியே நீ வெளியில வந்தா நான் போட்டுருவேன், ஒழுங்கா நீ என் கூட இருன்னு மிரட்டுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் வருது. சரி, பார்வதி அவர்கள் மிரட்டக்கூடியவரா? அந்த அளவுக்கு மோசமானவரா பார்வதி? சொல்லுங்க. பார்வதி டைரக்டா எதுனாலும் சொல்லிடுவாங்களே, ஓபனா மிரட்டலாம் மாட்டாங்கல்ல தனுஷ்? எதுனாலும் ஓபனா பேசிடுவாங்கல்ல. மிரட்டுவாங்களா, மிரட்ட மாட்டாங்களா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? தெரியலையே. இல்ல ஜெனரலா நீங்க ஷோ பாக்குற, பார்வதி எல்லாம் செய்ய மாட்டாங்க, இல்ல பார்வதி செய்வாங்க அப்படின்னா நீ என்ன சொல்லணும்? மிரட்டி பிளாக்மெயில் பண்ணுவாங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? மிரட்டுவாங்களா, பிளாக்மெயில் பண்ணுவாங்களா? இருக்காது அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா ரியாவை பார்வதி மிரட்டினாங்கன்னு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நீங்க ரியாவை மிரட்டினாங்களா? எப்போ? அது இன்டர்வியூ பாரு, புரியும். இத தம்ப்நெயிலா கூட வச்சுங்கன்றாங்க. சோ இப்போ உனக்கு புரியுதா? டிஃபரன்ஸ் புரியுதா? ஆக்சுவலா அதான் நான் இந்த இஷ்யூ இன்னைக்கு கொண்டு வந்த காரணம் வந்து கமருதீனுக்கு வந்து இதுக்கு ஒரு க்ளோஷர் கிடைக்கல. ஒரு வாட்டியும் வந்து சாரின்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கமருதீனை பாடி கார்டாகவே வைத்துக் கொள்ள நினைத்த விஜே பார்வதிக்கு, அதாவது கமருதீன் அவங்க கூட இருக்கணும், ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபீலிங்காக கிடையாது. கமருதீன் அரோரா கிட்ட போயிடக்கூடாது. பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோ டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா தெரியும்.